ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சாஃப்டான ½ kg கேக்குக்கு எல்லாமே பேஸாக யூஸ் பண்ணுற வெனிலா ஸ்பஞ்ச் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் எல்லாமே இந்த கேக்கை வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 1/2 கப்பு மைதா மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பொடி எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் அப்போ தான் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை நல்லா பீட் ஆகிட்டு இருக்க டைமில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலரில் சேஞ்ச் ஆகி க்ரீமியாக வரணும், நல்லா ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ண வேண்டாம். பொறுமையாக பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே பால் பொடி சேர்த்துருக்கனால பால் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வந்து பால் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையை வந்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணியிருக்கோம். அதனால் முட்டை நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பொங்கி வந்த முட்டையெல்லாம் அப்படியே தாழ்ந்து போயிடும். அப்புறம் கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது, கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பேட்டரில் ஆட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதே மாதிரி கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மோல்டில் ஊற்றிடலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டர் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த கேக்கில் போட்டிருக்க பட்டர் பேப்பரை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாஃப்டான ½ kg கேக்குக்கு எல்லாமே பேஸாக கொடுக்குற வெனிலா ஸ்பஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை வந்து நீங்கள் ஒயிட் ஃபாரஸ்ட், ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ஹனி கேக் அந்த மாதிரி எல்லா கேக்ஸுக்குமே வந்து பேஸாக கொடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.